கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு திடீர்னு ஏன் சிபிஐ விசாரணைக்கு மாத்திட்டாங்க? யார் இந்த அஜய் ரஸ்தோகி? கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை விசாரிக்கணும்னு உச்ச நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்கு. ஆனா இந்த விசாரணையை வெறும் சிபிஐ மட்டும் பண்ணாது. ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான ஒரு குழுதான் கண்காணிக்கப் போகுது. யார் இவர்னு பார்த்தா, இவர் 1958 பிறந்தவர். ராஜஸ்தான்ல வழக்கறிஞரா தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சு பின்னாடி ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் திரிபுரா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் இருந்தவர். 2018 உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்ற அஜய் ரஸ்தோகி சாதாரணமானவர் இல்ல. பெண்ணேவி ஊழியர்களுக்கு கட்டாய கமிஷன், ஐஎஸ் தேர்வுக்கான வயது வரம்பு, அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கிராஜுவிட்டி, இப்படி பல முக்கியமான தீர்ப்புகளை வழங்கியவர் இவர். முக்கியமா நம்ம தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு உரிமையை நிலைநாட்டின அரசியல் சாசன அமர்வுல இவரும் ஒருத்தர். தமிழக அரசு அமைச்ச சிறப்பு புலனாய்வுக் குழு எஸ்ஐடி மேல பலியான சிறுவனோட பெற்றோருக்கு நம்பிக்கை இல்லாததுனாலதான் இந்த வழக்கு சிபிஐக்கு போயிருக்கு. இப்போ அஜய் ரஸ்தோகி தலைமையில சிபிஐ விசாரணையை கண்காணிக்க போறது இந்த வழக்குல நீதி நிலைநாட்டப்படும்ங்கிற நம்பிக்கையை கொடுத்திருக்கு.